தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல பகுதிகளில் தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேனி, தென்காசி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேனி, தென்காசி மாவட்ட பகுதிகளில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. நாளை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைக்கான, அதாவது மிதமான மழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் இந்த நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை தொடரக்கூடிய நிலையில் வரக்கூடிய இந்த நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைக்கான எச்சரிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தின் காரணமாக கேரள உள்ளிட்ட பல பகுதிகளில் அதி கனமழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிகள் வெள்ளக்காடாகவும் காட்சியளிக்கின்றன. மழையின் தாக்கம் அதிகப்படியாக கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இந்த தென்மேற்கு பருவமழை மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழைப்பொழிவு தொடர்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது.